நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. ரொம்ப சந்தோஷம் கோபி, நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. கண்டிப்பா சார். முத ஆர்டர் உங்கள்கிட்ட தானே இருக்கிறோம். நீங்க எவ்வளவு ராசியானாலும் எனக்கு தெரியுமே. வாங்க சார். தேங்க்யூ. இவங்க ஏற்கனவே எங்கூட கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க. இப்ப தனியா ஆரம்பிச்சுட்டு எங்கூட ஒர்க் பண்ண வந்துட்டாங்க. எனக்கு அக்கா மாதிரி. இவர் விநாயகம். இவர்கிட்ட தான் நம்ம முத ஆர்டர் எடுக்க போறோம். பேர் என்ன சொன்ன கோபி? மிஸ்டர் விநாயகம். சார், முதல்ல எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க. பிள்ளையார் சுழிய விநாயகமே போடுறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன கோபி, இந்த ஆர்டர் நல்லா பண்ணி கொடுங்க. இன்னும் 2 மாசத்துல பெரிய லெவல்ல ஆர்டர் வருது. அதையும் நீங்களே செஞ்சு கொடுக்குற மாதிரி என்னால ஏற்பாடு பண்ணி தர முடியும். எல்லாம் உங்க திறமையை பொறுத்து இருக்கு. சார், இந்த ஆர்டரை நாங்க எப்படி கொடுக்குறோங்கிறத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்த ஆர்டர் மறுபேச்சே இல்லாம எங்கள்கிட்டே கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு சின்சியரா ஒர்க் பண்ணுவோம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கோபி. பால் சாப்பிடுங்க. என்ன மாணிக்கம், ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. ஏன் தூங்கலையா? அம்மா, ஒரு நல்ல சான்ஸ் வருது. என்ன சான்ஸ்பா? அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேனம்மா, நம்மளே சொந்தமாக ஒரு லாரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு. ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அழுப்பே இல்லாமல் ஒரு கம்பெனியே கைமாற்றி விடுறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் நம்மக்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. செல்வம் வெளியில் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவ்வளோ பணம் அவன் எங்கேருந்து புரட்டு வந்தான்னு தெரியல. அதான் யோசனையாக இருக்கேன். அப்படியா? எப்படியாவது பணத்தை புரட்டி இதை முடிச்சுட்டா நல்லா இருக்குமா? ஆனால் வெளியில் வட்டிக்கு பணம் வாங்கினோம்னா அது நமக்கு கட்டுப்படி ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பணம் எவ்வளோப்பா வேணும்? ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் போதுமா? மீதி பணம் கொஞ்சம் கையில் இருக்கு, எப்படியோ சமாளிச்சிடலாம். 2 லட்சம் இருந்தா போதுமா? ஆமாம்மா, அவ்வளோ பணம் இருந்தால் எப்படியாவது முடிச்சிடலாம். இப்போல்லாம் மார்க்கெட்லேயே பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடாயிடுச்சுமா. முன்னாடியெல்லாம் பணத்தை ரொம்ப சுலபமாக புரட்டிடலாம். இப்போ பெரிய தொகைன்னா தெரிஞ்ச பார்ட்டிக்கே கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னம்மா சரியான லூசா இருப்ப போல இருக்கு. எங்க நீ பணத்தை பத்தி பேசுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா, நீ எதுக்கு திரும்ப அதை பத்தியே பேசின? ஏய் பாவண்டி, உங்க அண்ணன் அவன் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இன்னைக்கு அவனுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக அங்கே இங்கேன்னு தெரிஞ்சு அலைஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். பணத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தா எப்படி? எனக்கு தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. ஆனா நீ என்ன சொல்லுவியோன்னு யோசனை பண்ணிட்டு தான் நான் பேசாம இருந்தேன். பாவண்டி உங்க அண்ணன், இந்த பணத்தை அவனுக்கு தான் கூட. என்னம்மா விளையாடுறியா? நீ தானே பணத்தை வீட்டுல வச்சுனா பல வழியில செலவாயிடும், அதனால பத்திரமா கொண்டு போய் பேங்க்ல போட்டு வைன்னு சொன்ன. அதனால தானே நானும் பத்திரமா கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சேன். இப்ப திடுதிப்புன்னு பணத்தை கொண்டு வந்து கொடுனா என்ன அர்த்தம்? கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? கமுக்கமா யாருக்கும் தெரியாம பணத்தை வச்சிருந்த தெரிஞ்சு அண்ணன் நாளைக்கு 4 கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வ நீ? அடியே, அதுக்காக இத காரணம் காட்டி கொடுக்க வேணான்னு சொல்றியா? ஏம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அண்ணனுக்கு இப்ப பணம் தேவைப்படுதுன்னதும் இந்த பணத்தை நீ எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்ப. இத ஒளிச்சு வச்ச காரணமா எனக்கு பொல்லாப்ப வந்து சேரணுமா? இதோ பார், பணம் இருக்கிற விஷயமா நீ வெளியில மூச்சு விடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இதோ பார், பேசாம நீ வந்து படுத்து தூங்கு. பணத்தை அப்புறம் அண்ணன் எங்கேயாவது வெளியில புரட்டிக்கும். வா வா சொல்றேன்ல. காயத்ரி மில்ஸ், கோயம்புத்தூர், 3000 பீசஸ். 3000. கோபி, உங்க மாமா காலையில வெளியில போனவர் இன்னும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏக்கா டென்ஷன் ஆகுற? அவர் எங்க போயிருக்க போறாரு?
கண்டிப்பா வந்துருவாருக்கா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைஸா வருவாரு. நீ போய் வேலையை பாரு. இல்லண்ணே, அவர் ரோசக்காரரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரு? உன் புருஷனா? நாங்க என்ன அமெரிக்காவில இருக்கோம்? உன் புருஷன் ரோஷத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இப்ப வந்தா எல்லாரும் சத்தம் போடுவாங்கன்னு தெருமுனையில எங்கேயா நின்றுட்டு இருப்பாரு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வருவாரு. நீ போய் படு. இல்லண்ணே, அவர் நிஜமாவே கோச்சிட்டு போயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அவர் பேச்ச நான் காலையில சட்டையே பண்ணல. பாவண்ண, அவரு எங்க இருக்காரோ, என்ன பண்றாரோ, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியல. கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளை எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, கண்டிப்பா வந்துருவாரு. அக்கா, அவர் என்ன சின்ன பிள்ளையா? யாரும் கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு? கண்டிப்பா வந்துருவாரு. அப்படியே அவனாவது கூட்டு போனாலும் அவனோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டார்ச்சர் ஆயிடுவான். உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கு. என் நிலைமை புரியாம விளையாடுறீங்கல்ல. கிண்டல் இல்லை ஈஸ்வரி. அவருக்கு என்ன போக்கிடா இருக்கு? அவரா கோச்சிட்டு போனாரு. நிச்சயம் திரும்பி வந்துருவாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவர் பேச்ச கேட்டு காலையில வீட்லயே இருந்திருந்தா அவருக்கு கோபமும் வந்திருக்காது, வீட்லயே இருந்திருப்பாரு. தப்பு பண்ணிட்டேன். அவரு காணோன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது அந்த பதட்டம் இருக்கா? எல்லாரும் கணத்துல போட்ட கல்லு மாதிரி நிக்கிறீங்களே, எங்கேயாவது போய் தேடி பாருங்க. எங்கக்கா போய் தேடுறது? என்னக்கா? எங்களை எங்க போய் தேட சொல்ற ஈஸ்வரி? அவரா தானே போனாரு. அவரே திரும்பி வருவாரு. போய் யாருன்னு பாரு. அழாத. ஹலோ, ஆமாங்க, அழாதீங்க அண்ணி. நான் கோபிகிருஷ்ணன் தான் பேசுறேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா? வரேன். ஒண்ணும் இல்ல. உடனே வரேன். தேங்க்யூ சார். என்னப்பா? ஓ, ஒன்றும் இல்லைப்பா. அண்ணா என் கூட வாங்க. எங்கடா? மாமா போய் கூட்டு வந்துடலாம். சரி சரி. மாமாவா? எங்க இருக்காரு? நானும் வரட்டுமா? போய் கூட்டு வந்துடுறேன்க்கா. வந்தோடனே அவர்கிட்ட எங்க போனாருன்னு கேட்டுக்க. அப்பா வரேன்ப்பா. ஐயோ, அழாத. ஒண்ணும் இருக்காது. இந்த அழாதீங்க பாருமா, அண்ணி. அதான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர போயிருக்காங்கல்ல, ஏன் அழுகுற? அழாத. அழாதீங்க, வாங்க வாங்க. அண்ணி, வணக்கம் சார். வணக்கம். ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என் பேர் கோபி, இங்க வர சொல்லியிருந்தாங்க. அவரை தெரியுமா உங்களுக்கு? சார், இவர் எங்க மாமா சார். இங்க எப்படி? இவரு வீட்ல எப்படி? அத ஏன் சார் கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரே ரகலை தான். கலாட்டா அட்டூழியம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பெரிய தீவிரவாதியா இருப்பார் போல இருக்க. இவர் தீவிரவாதி இல்ல சார். எங்க ஃபேமிலிக்கே இவர் தான் தீராத வியாதி. வீட்டுக்குள்ளே ரகல. ஆமா, அந்த சோடா புட்டி? கரெக்டா சொன்னீங்க சார். அது இல்லாட்டி அவரால இருக்கவே முடியாது. யோ, காலையில இருந்து வாயை திறக்காம இருக்கியே, இப்போ உன்னை பத்தி விஷயம் எல்லாம் தன்னால வெளியே வந்துட்டு இருக்கு பார். ஆமா, இவ்வளவு பெரிய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ட எப்படி வீட்ல வச்சிருக்கீங்க? வேற வழி. தாய் மாமன் தங்கச்சி வேற கொடுத்துருக்கோம். என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக இதையெல்லாம் நாங்க தாங்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க கிளம்புங்க. சார், மாமா அவரை அந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல உள்ள போட்டுறேன். சார், என்ன காரணத்துக்காக? சொல்றதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு என்ன காரணம் கேக்குறீங்களா? புரியல சார். பின்ன இந்த ஆளு வீட்டுக்குள்ள பண்ண வேண்டிய ரவுஸ் எல்லாம் ரோட்ல பண்ணிக்கிட்டு இருந்தா சும்மா விட்டுருவோமா? சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சார், இவர் அப்படிப்பட்ட டைப்பே கிடையாது சார். வீட்டுல கலட்டா பண்றாருங்கிறது சாதாரண வீட்டுல நடக்கிற குடும்பத்தராரு தான். அப்ப அந்த சோடா புட்டி? சார், மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சோடா புடின்னு சொன்னது அவருடைய மூக்கு கண்ணாடிய. ஓஹோ, அப்ப அந்த சண்டை நடந்த இடத்துல இந்த ஆள் எப்படியா வந்தா? சார், ஜெயா போல. டோட்டலா ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு சார். நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அதத்தானையா காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் வாயை திறக்க மாட்டேங்கிறான். யோ, 202, அந்த ஆள் வாய் மேல 2 போடியா. அப்போ வாயை திறக்கிறான்னு பாப்போம். ஏய், சொல்டா உண்மை. சார், பெரிய அளவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க தப்பா நினைக்கலன்னா நானே அவர்கிட்ட தனியா பேசி காரணத்தை கேட்டு சொல்றேன் சார். சரி சரி, நீங்களே கேளுங்க. உங்ககிட்டயாவது உண்மையை சொல்றானான்னு பாப்போம். தேங்க்யூ சார். ஏய், உண்மையை சொல்லல, லாடம் தான் உனக்கு. என்னாச்சு மாமா? யோ, என்னையா நடந்தது? உண்மையை சொல்லு. அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தா முரடானா தெரியறாரு. அடிச்சு பின்னி எடுத்துருவாரு. நடந்தது சொல்லி தொலை.
சொல்லுங்க மாமா, வாயை மூடிட்டு இருக்காதீங்க. வீட்டுல மட்டும் அந்த பேச்சு பேசுறீங்கல்ல, என்னாச்சு சொல்லுங்க. இந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஏய், அந்த ஏரியால சின்ன வீடு வச்சிருக்கேனே. டேய் அதெல்லாம் இல்லடா. அண்ணே சும்மா இருங்க, சொல்லுங்க என்ன நடந்துச்சு, நீங்க எதுக்கு அங்க போனீங்க, சொல்லி தொலைங்க. உண்மையே இருக்காதீங்க மாமா. இதுக்கு மேல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை ஜாமீனோட இருக்க முடியாது, 10 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. கோபி, இப்படி முடிக்கிறதுக்கு உண்மையை சொல்லி தொலைக்கலாம்ல. சொல்லுங்க மாமா, சொல்லி தொலைங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன்ஸ், எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? வெளியே தப்பு பண்ணிட்டு இங்க வந்து இங்கிலீஷா பேசுங்கிற மௌன நாக்கிலே பிரேக் ஓடுற ஜார்ஜ். அவர் ஒரு பாவமும் அறியாதவர், அவருக்கு பேசவே தெரியாது. எப்படியும் இங்க வந்து மாட்டிக்கிட்டாரு, இப்பதான் வாயை திறந்திருக்காரு. தயவு செஞ்சு நீங்க பின்னாடி போனீங்கன்னா அவர் உண்மையை சொல்லுவாரு. ஆமா வேடா சொல்லுங்க. கோபி, கார்மெண்ட் திறப்பு விழாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ பைக் தரலங்கிற கோபத்துல வெளியில நடந்து வந்துட்டு இருந்த. அப்ப ரோட்ல ஏற்கனவே கலாட்டா நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த பக்கமா நடந்து வரும்போது தான் நான் அதை பார்த்தேன். ரவுடித்தனம் பண்ணதும் இல்லாம போலீஸ்காரனை பார்த்து செருப்பு தூக்கி காட்டுறியா? இதுதான் நடந்தது. அவன் கலவரம் பண்ணி கொலை பண்ணி கொள்ளை அடிச்சு ஜெயிலுக்கு வருவான். ஆனா நீ கேவலம் ஒரு ஜோடி செருப்புக்காக லாக்கப் வரைக்கும் வந்திருக்கிற. அசிங்கமான உனக்கு. டேய், அசிங்கத்தை பத்தி நீ பேசாதடா. சரி, இந்த கன்றாவி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அப்பவே வெளில வந்திருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது கோபி. இந்த அசிங்கத்துக்கு அது எவ்வளவு மேலு. என்ன சொல்றாரு சார்? கலவரம் நடந்த இடத்துல செருப்புலாம் சிதறி கடந்திருக்கு போல இருக்கு. அதுல ஒரு ஜோடி புது செருப்பு இருந்திருக்கு. அதை பார்த்து ஆசைப்பட்டு அதை எடுக்க போய் இங்க வந்து நிக்கிறாரு. யோ, என்ன அது? உண்மையிலே செருப்புக்காக தான் அங்க போனியா? ஆமா, இந்த ஆள என்ன சொந்தம்னு சொன்னீங்க? மாமாவா? மாமானா அக்கா புருஷன் தானே? இந்த மாதிரி ஒரு கர்மம் எங்க வீட்லயே இருக்கு. யோ 202, கதவை திறந்து வெளியே ஓடி அந்தால. ஓகே சார். வா வெளில. யோ, இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள கலகம் அது இதுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ள பூந்து முட்டிய பேத்துருவேன். அப்புறம் காலம் பூரா நொண்டிக்கிட்டே தான் கிடக்கணும். யோ, நீ வந்து இந்த ஃபைல் எடுத்துக்கிறியா? போலாமா? கோபி, இப்ப நாம நேரம் எங்க போறோம்? செருப்பு கிடையாது. எதுக்கு? செருப்பு வேணும்னு தானே போனீங்க. ஒரு 10 ஜோடி செருப்பு வாங்கி தரேன், டெய்லி போட்டு போட்டு அழகு பாருங்க. அதெல்லாம் வேணாம்டா கோபி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யடா. குமார், நீ தான்டா. என்ன? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. செருப்பால் அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். டேய், என்னடா நீ கூட இப்படி எல்லாம் பேசுற? டே கோபி, இந்த செருப்பு விஷயத்த வீட்டுல என் பொண்டாட்டி ஈஸ்வரி கிட்டயோ மாமா கிட்டயோ விஜய் கிட்டயோ சொல்லிடாதீங்கடா. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும்டா. அது எப்படி? செருப்பை பார்க்கும் போதெல்லாம் ஓ மூஞ்சானே ஞாபகத்துக்கு வர. டேய் சரி, சொல்லல வாங்க. ஏ செருப்பே, அத்தை தாடியாவது நல்ல கேஸ்ல உள்ளவாமா. என்ன அண்ணி, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்ல விஜி, கூப்பிட போன இவங்களையும் காணோம். என்னவோ ஏதோ பயமா இருக்கு. இல்ல, நீ வந்துருவாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் சொல்றேன்ல. என்னங்க வந்துட்டீங்களா? உங்களை காணாம நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? எங்கெங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? இதே தான் நானும் கேட்டேன். பழசா இருந்தாலும் ஏற்கனவே ஒரு ஜோடி இருக்கேன்னு. ஏய், உன்னை நம்பி என் தங்கச்சி இருக்கேன்னு சொன்னேன். நான் ஜோடின்னு சொன்னது ஈஸ்வரியப்பா. ஏதோ கோவத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரச்சனை வருது சகஜம்தான். அதுக்காக வீட்டை விட்டே போறதா? நல்லதோ கெட்டதோ என்ன விட்டு போலாமா? உங்களை நம்பி தானங்க நான் இருக்கேன். இத்தனை வருஷமா நீங்க கேட்டதெல்லாம் நான் செய்யல. நீங்க கால போடுற செருப்பா நான் உழைக்கல. அப்படி இருக்கும்போது நீ வேற ஒன்றை பத்தி நினைக்கலாமா?
மாப்பிள்ள கோச்சுக்கிட்டு எங்கப்பா போனாரு? எங்க பாத்தீங்க? அப்பா ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருந்தாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு இவரை விடவே மனசு இல்ல. நாங்க தான் அப்படி இப்படி பேசி கூட்டு வந்தோம். என்ன இருந்தாலும் போன மனுஷன் ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லக்கூடாதா? ஏங்க ஏங்க நான் கேட்கறதுக்குலாம் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படிக்கா பேசுவாரு? நீ தான் ஒவ்வொரு பாயிண்டையும் செருப்பால அடிச்சுமா கேக்குறியே. கோபி நீயுமாடா? இல்ல மாமா, வாயில ஸ்லிப்பர் ஸ்லிப்பாய் சொல்லிட்டேன். அக்கா கூட்டு போய் சாப்பிட வைக்கா. சரி சரி வாங்க போய் சாப்பிடலாம். மாப்பிள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். நாம நினைக்கிற மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மாப்பிள்ள காலுக்கு தான் செருப்பு. செருப்புக்கு ஏத்த மாதிரி காலை வெட்ட நினைக்கவே கூடாது. புரியுதா? வெரி குட்பா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஆபீஸ் டென்ஷன், வேண்டாத பிரச்சனை எல்லாத்தையுமே வாசல்ல செருப்பை கட்டி விடுற மாதிரி விட்டுட்டு வந்துடணும். புரியுதா? ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. என் புத்திய பழைய செருப்படுத்த நானே அடிச்சுக்கோ. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.